வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தாமதமாகும் பிரேத பரிசோதனை அறிக்கை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. செம்மணி போராட்ட களத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய போலீசார். கொழும்பில் பாரிய கொள்ளையில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சரின் மகன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழுவில் முன்னிலையாக சில ஊடகவியலாளர்களுக்கு அழைப்பாணை. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான போலீசாரின் அறிவிப்பு உடனடியாக திரும்பப் பெற ஐதேக வலியுறுத்தல். தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இயக்கம். அமெரிக்க தாக்குதல் தொடர்பில் வெளியான தகவல். உக்ரைன் ராணுவ தளபதியை அதிரடியாக பதவி நீக்கிய ஜெலன்ஸ்கி. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டாரவின் விளக்கமறியல் உத்தரவு ஜூலை 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. 2 அரசாங்க நிறுவனங்களிலிருந்து சம்பளம் பெற்று அதன் மூலம் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பான தொடர் விசாரணையின் தொடர்பில் பண்டார ஜூன் 18 கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் ஜனாதிபதியின் செலவின தலைப்பின் கீழ் நடத்தப்பட்டதாக கூறப்படும் நிதி முறைகேடு தொடர்பாக சிறப்பு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது. இது தொடர்பான விசாரணையில் பண்டார 2022 ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிச் செயலாளராக பணியாற்றியதும் அதே காலகட்டத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் திட்ட பணிப்பாளர் பதவியையும் வகித்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் ஜனாதிபதியின் செலவின தலைப்பின் கீழ் ஒரே நேரத்தில் 2 பதவிகளுக்கு சம்பளம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் அவர் கொள்ளுப்பட்டி பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அலான்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மரண விசாரணை தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கையை விரைவாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான நினைவூட்டல் கடிதம் ஒன்றை அரசு சட்ட வைத்திய அதிகாரிக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று மீண்டும் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனடியாக வழங்குமாறு அரசு சட்ட வைத்திய அதிகாரிக்கு இதற்கு முன்னர் அறிவிப்பு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தடயவியல் அறிக்கை பெறப்படவில்லை என்று கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு மீண்டும் நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதனையடுத்து வழக்கு விசாரணை எதிர்வரும் மாதம் 19 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு வருகை தந்தார்கள். இதன்போது சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த படங்கள் தாங்கிய பதாதைகளை ஊடகவியலாளர்கள் காணொளி மற்றும் புகைப்படம் பதிவு செய்யும் போது அதனை மறைக்கும் வகையில் போலீசார் குறுக்கே நின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காணாமலாக்கப்பட்ட சிறார்களது படங்களை தாங்கிய பதாகைகளையும் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதன்போது அவற்றை மறைக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு கூறிய நிலையிலும் அவர்கள் அங்கிருந்து நகராமல் நின்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. பின்னர் போலீசார் அங்கிருந்து நகர்ந்து சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார். சீன நாட்டு பிரஜையொருவருக்கு சொந்தமான 20 மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகனை 24 மணத்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு கோட்டை நீதவான் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு நேற்றைய தினம் அனுமதி வழங்கியுள்ளார். மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சங்கம் நடத்திய கூட்டம் ஒன்று தொடர்பான செய்தியொன்றை வெளியிட்ட ஊடகவியலாளர்களுக்கு நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழு அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இவர்கள் 23 பிற்பகல் 2 மணிக்கு நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழுவின் முன்னிலையில் பிரசன்னமாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அனுராதபுரம் பகுதியில்
அடிப்படையில் சிறுமியொருவர் கடுமையாக துன்புறுத்தப்பட்டது தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து விசாரிப்பதற்காக மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் நடத்திய கூட்ட பயிற்சி செய்தி வெளியிட்ட ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் சிங்கள சேவை ஒன்றின் ஊடகவியலாளர்கள் நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அனுராதபுரம் பகுதியில் சிறுமி ஒருவர் துன்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்த விசாரணையின் தற்போதைய நிலை குறித்து விவாதிப்பதற்காக மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் ஜூன் 5ஆம் தேதி கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தது. அது தொடர்பான செய்தி வெளியிடப்பட்டமை குறித்தே இந்த ஊடகவியலாளர்களுக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கம் ஒரு அதிகாரப்பூர்வ சட்ட ரீதியான குழு அல்லாத சூழலில் இந்த செய்தியை வெளியிட்டதற்காக பத்திரிகையாளர்கள் சிறப்புரிமைகள் குழுவின் முன் முன்னிலையாகுமாறு அழைப்பது மக்களின் தகவல் அறியும் உரிமையை கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று ஊடக அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் அல்லது ஆடம்பர வாழ்க்கை வாழ நபர்கள் குறித்த தகவல்களை வழங்குமாறு இலங்கை போலீசார் கடந்த ஜூலை 9ஆம் தேதி வெளியிட்ட அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்தியுள்ளது. முறையான வழிகாட்டுதல்களின்றி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதால் குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு தேவையற்ற துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அந்த கட்சி தெரிவித்துள்ளது. ஐக்கிய ராச்சியத்தின் சுயாதீன விசாரணை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சட்டத்தையும் பொது அமைதியையும் பாதுகாப்பதும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை சட்டத்தின் முன் நிறுத்துவதும் சமூக அமைதியை பேணுவதும் போலீசாரின் பிரதான பொறுப்பாகும். ஆனால் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிற அறிவிப்பு அந்த அடிப்படை கொள்கைக்கு முரணானதாக இருப்பதாக ஐதேக சுட்டிக்காட்டியுள்ளது. போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகம், உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து தெளிவான வழிகாட்டுதல்கள் தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் ஐதேக தெரிவித்துள்ளது. இதனால் தற்போதைய அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற்று பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் தெளிவான சட்ட வழிகாட்டுதல்களுடன் புதிய அறிவிப்பொன்றை வெளியிடுமாறு ஐக்கிய தேசிய கட்சி போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் தலைநகரான தெஹ்ரானின் கிழக்கு பகுதியில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படும் சப்தம் கேட்டதாக நிருபர் ரசூல் செர்டார் அடார் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் நேற்றிரவு எந்தவித தாக்குதல்களும் நடத்தவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். வெடிப்புச் சத்தங்கள் எதுவும் கேட்கவில்லை என்றும் அரசு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருந்தார்கள். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு தலைநகரின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இயக்கப்படுவது இது இரண்டாவது முறையாகும். அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் தெஹ்ரானுக்கு மிக அருகில் உள்ள பகுதியாக சுமார் 2 மணி நேர பயண தொலைவில் உள்ள செம்னான் நகரம் இருந்ததோடு கடந்த வாரம் ஒரு சிவிலியன் விமான நிலையமும் தாக்குதலுக்கு உள்ளானது. எனினும் தலைநகர் தெஹ்ரானை இலக்கு வைத்து இதுவரை எந்தவொரு நேரடி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தன்னுடைய ராணுவ தலைமை தளபதி அலெக்சாண்டர் சிரர்கிசியை பதவியிலிருந்து நீக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனின் ராணுவ தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான மாற்றங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. முன்னதாக அந்த நாட்டின் பிரபல பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைக்கலோ ஃபெடோரோ கடந்த வாரம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். இந்த நீக்கத்தை கண்டித்து உக்ரைனில் பல்வேறு கண்டன போராட்டங்கள் வெடித்துமிருந்தன. இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் தளபதி சிர்கிக்கு நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளே இந்த அதிரடி நீக்கத்திற்கு முக்கிய காரணம் என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றன. குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தாமதமாகும் பிரேத பரிசோதனை அறிக்கை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. செம்மணி போராட்ட களத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய போலீசார். கொழும்பில் பாரிய கொள்ளையில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சரின் மகன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் குழுவில் முன்னிலையாக சில ஊடகவியலாளர்களுக்கு அழைப்பாணை. சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பான போலீசாரின் அறிவிப்பு உடனடியாக திரும்பப் பெற ஐதேக வலியுறுத்தல். தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இயக்கம். அமெரிக்க தாக்குதல் தொடர்பில் வெளியான தகவல். உக்ரைன் ராணுவ தளபதியை அதிரடியாக பதவி நீக்கிய ஜெலன்ஸ்கி. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா, நார்தர்ன் பாயிண்ட்.